அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமான ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் ராகு கலஸ்தரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆக ராகு பகவான் ராசியில் இருந்தால் வீணான கற்பனையான கவலைகள் வந்து கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் அதிருப்தி, ஏதாவது ஒரு நோய் வந்து போன மாதிரியே இருக்கும். அடுத்து உடை அலங்காரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பர். முன் கோபத்தால் சிலரின் நட்பை இழப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம். செல்வாக்கை மேம்படுத்துவதற்கான சில விரயங்கள் உண்டாகும். வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும். எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை உண்டாகலாம். 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவினால் அடிக்கடி கணவருடன் சிறு சிறு உரசல்கள், சண்டை சச்சரவுகள் வந்து போகலாம். தவறிய சில பொருட்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களில் உண்மையானவர்களை தாங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தள்ளி போல சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து தாங்கள் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அடிவயிறு சார்ந்த இன்னல்கள் தோன்றி மறையும். பழக்கம் இல்லாத புதிய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவைக்கு ஏற்ப நீர் அருந்துவது நல்லது. மனதளவிலும் உடல் அளவிலும் இருக்கும் பிரச்சனைகள் குறைக்க வேண்டும். பொருளாதாரம் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள், ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாடுகள் வரும். புதிய மனை மற்றும் வீடு சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாள வேண்டும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். பணி மாற்ற முயற்சிகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நாம் செல்லும் இடம் நல்ல இடமா இல்லையே ஆலோசிக்க வேண்டும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு உண்டாகலாம். ஆனால் கடினமான செயல்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும். சிலருக்கு கமிஷன் சார்ந்த துறைகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும். ஜவுளி வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சமூக பணியில் உள்ளவர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கலாம். அடுத்து தங்களை பற்றிய ரகசியங்களை, குடும்ப ரகசியங்களை, தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னும் சிறிது காலம் பிடிக்கும். தன்னம்பிக்கை உண்டாக தற்சமயம் ராகு ராசியில் இருப்பதால் அடிக்கடி மனக்குழப்பம், மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு தற்சமயம் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். உறவுகளின் மத்தியில் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அடுத்து பிரயாணம் செய்யும் போது கவனமாக இருங்கள். இரவு நேர பயணத்தை தவிர்த்து விட வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.